எங்க அத்தை வந்தாங்களாமா அன்னைக்கு ஆயிஷாலாம் 3 பேர் வந்தாங்க. 2 பேர் ஹிஜாமா பண்ணிட்டு ஹிஜாமா பண்ணாங்க. வயிறு 2 பேருக்கும் அல்சர் பொண்ணு. பேர் சொல்லுப்பா. பிரியா. அம்மா இன்னொரு ப்ராப்ளம் வயசா எனக்கு 39. அதான் மூக்குல அந்த ஸ்மெல் எப்படி இருக்கு? அதான் ஸ்மெல்லே வர மாட்டேங்குது. லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. நான் 3 சிட்டிங் வர சொன்னேன். சிட்டிங் வந்து 2 தான் அந்த கெட்டது எடுக்கலாம். 2 இல்ல இது வந்து அங்க ஒரு வாட்டி பண்ணோம். அதுக்கப்புறம் எத்தனையோ ஒரு வாட்டி இங்க ஒரு வாட்டி பண்ணேன். இன்னொன்னு பண்ணேன். தொடர்ந்து 3 மாசம் வரணும். சரி நான் இந்த வாட்டி இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் வரேன். பண்ணீங்கன்னா தான் ஸ்மெல் வரும் மூக்குக்கு. அதுக்கான லங்ஸ் பாயிண்ட் எல்லாம் சரி பண்ணி இம்யூனிட்டி கூட்டி விடுவேன். ஐஷா அவங்க வரும்போது நான் கூட்டிட்டு வந்துருங்க. நான் ஒரே வண்டியில தான் பண்ணிடுறேன். இல்ல வண்டி செலவு உங்களுக்கு ஒண்ணுதான். ஒரு கார் புக் பண்ணிட்டு வந்துடலாம் அழகா. இது ஒண்ணுக்கு போறோம்மா. அது கீழே ஒரு கட்டி மாதிரி இருக்கு. ஹீட் பால்ஸ் பிங்க் கலர். ஹீட் பால்ஸ் கொழுப்பு கட்டி மாதிரி இல்ல நீர் கட்டி மாதிரி இருக்கா? வலிக்குதா? பெயின். அதான் இதெல்லாம் பண்றது இல்லம்மா. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஹஸ்பண்ட் வந்து கூட. அதெல்லாம் இல்லை இல்லை எனக்கு. நான் அது மாதிரி இல்லை. 4 வருஷம் துறவி ஆயிட்டீங்களா? இல்லம்மா உண்மையாவே நான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டு பயந்துட்டேன். அப்படி இல்லப்பா. அப்போ வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து இது இல்ல. ஆமாம்மா. அப்புறம் வேற எங்கேயாவது வேற போயிட்டா நான் என் ஹஸ்பண்ட்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் பேசுறது. அது இல்ல இயற்கை. உண்மைதாம்மா இயற்கை சொல்றது. அதெல்லாம் பயப்படாதீங்க. அப்படி சப்போஸ் இருக்குன்னா ஹிஜாமா பண்ணி பாருங்க. அப்படிங்க போயிடுமா? பாயிண்ட் வந்து உங்களுக்கு யூட்ரஸ் பாயிண்ட் பின்னாடி வரும். அதுல ஏதாவது இருந்தா அதுல வந்துரும். எல்லாத்துக்கும் ஒரே நிஜமா தான் இந்த ஸ்மெல்லுக்கு பாயிண்ட்ங்க. ஃபுல் ஆர்கன்ஸ்க்கு சொல்றேன். சரிம்மா சரிம்மா. நம்ம சிறுநீர் பையெல்லாம் வந்துடும். அதுல யூரினரி பிளாடர்லாம் வரும். சரிம்மா. அப்ப எப்போ வருவோம்மா? நானு நீங்க எப்போனா வாங்க. இப்போ கூட இன்னைக்கு முடிஞ்சா கூட பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு பசங்க இருக்காங்களா இவங்கலாம் விட்டுட்டு சைலண்டா இருப்பாங்கன்னா ஒரு ஹாஃப் டேல வாங்க. இல்ல நான் பேசுறேன். நான் வந்து பண்ணிக்கிறேன். அது ஒண்ணும் ஆகாதம்மா. அது பண்ணா அது கரையணும். அது கரையணும். அதான் கரையறதுக்கு மருந்து கொடுக்கட்டுமா? சாங்கும் பிளஸ் நான் ஒரு 18 டிராப்னு ஒன்னு கொடுக்குறேன். இப்போ நீங்க டிராப்ஸ் கொடுக்குறீங்க. அது பண்ணா கரைஞ்சிருமா இல்ல டிராப்ஸ் எடுத்துக்கிட்டா தான் கிடைக்கும்? இங்க ரெண்டுமே இப்போ ஒரு சிச்சுவேஷன். நீங்க மெயின் பாயிண்ட்ல சொல்றீங்க. வேற ஏதாவது சாப்பிடணும் அங்க அந்த மாதிரி நீங்க ஒரு கட்டியை விட்டாலே ஏதாவது ஒரு கேன்சரா உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. சரிம்மா சரிம்மா. அதெல்லாம் தயவு செய்து நம்ம கேர்லெஸ். சரிம்மா. ஹிஜாமான்றது கெட்டது எடுக்கிறது தான். அது ஒரு நம்ம ஆர்கன்ஸை சுத்தப்படுத்திக்கலாம். இம்யூனிட்டி கூடும். ரெண்டாவது மருந்து எடுத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்கின்னுக்கு கம்பல்சரி எடுக்கணும். பிளட் கியூர் கம்பல்சரி எடுக்கணும். நீங்க சாங் இதுதான் பால்ல கலந்து கொடுக்கணும். பால்ல கொஞ்சம் வாயில போட்டு பால் குடிக்கணும். ஓகேவா? இதுல கூட உங்களுக்கு அதான் இதுல கூட ரிசல்ட் இருக்கு. ஆனா சீக்கிரம் ரிசல்ட்க்கு நீங்க வாங்கன்னு சொல்றேன். நீங்க பண்றது வந்து தப்புமா? அது நீங்க ஹஸ்பண்ட் சொல்றது சின்ன வயசு தான். 39 வயசு தான். அம்மா இதாலதான் பயந்துட்டு எனக்கு பயமா இருக்குதுமா. அது வலிக்குதா உங்களுக்கு அது சேரும்போது? இல்ல பெயின்லாம் இல்லம்மா. அப்ப இது மாதிரி இருந்தது. அதனால நான் அதுல இருந்து உங்களுக்கு என்ன இல்ல 2-3 பேர் இந்த மாதிரி கேஸ் எங்கிட்ட வந்திருக்கு. ஒரு அம்மா ஓபன் பண்ணி காட்டினாங்க. பார்த்தேன். அப்படியே ஒரு உதடு இருக்குல்ல, உதடு மாதிரி அங்க வீங்கி இருக்கு. பிங்க் கலர்ல அப்படி நல்ல ரவுண்ட் மாதிரி. அதேதான் நல்லா நான் வரமா. இந்த டிராப் எடுப்பா. நம்பர் 18 சொல்லுவாங்க. இது கட்டிகளை கரைக்கிறது. ஹாஃப் கிளாஸ் வாட்டர்ல 10 சொட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் எடுக்கணும். பின்னாடியும் எடுக்கணும். ஓகே? காலெல்லாம் அந்த ஃப்ராக்சர் ஆச்சு எப்படி இருக்கு? பரவாயில்ல. முதல்ல லிஃப்ட்டுமா இந்த மூட்டு அதாம்மா எல்லாமே அதுல போட்ட பைசாமா. பிரைவேட்லயே பார்த்தோம். நடக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு இடத்துல ஒன்னா உட்காந்தா ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. எல்லாம் பார்க்க வரவங்கலாம் ஐயோ உன் முட்டி இதுதான் மெயின் ஜாயிண்ட்ல பட்டிருக்கேன். இது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் புனிதா அப்படி நம்ம வேலைக்கும் போறேன். இன்னொரு வேலைக்கும் போறேன். இன்னொரு வீட்லயும் போறேன். அதான் கிருபை. ஒண்ணு இல்ல. ஸ்கின் ஆயில் வச்சிருக்கீங்களா? இல்லம்மா. அதான் அந்த ஆயில் ஒண்ணு ஒரு 2-3 மாசம் எடுங்க. எல்லா பாவம் சரிங்கம்மா. எனக்கு இந்த டாக்டரே விட்டுட்டேன் நான். இங்கிலீஷ் மருந்தே அவ்வளவுதான். கணக்கா காரிகம்மா அது. அதான் அது கெமிக்கலால வந்திருக்கு உங்களுக்கு. நீங்க யூஸ் பண்றீங்கல்ல ஹவுஸ் கீப்பிங்ல கெமிக்கலோட எஃபெக்ட்ல வந்து இதுக்கு வந்து 5 பொருள் நீங்க சாப்பிடணும். பசங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கருவாடு, நண்டு, பாவக்காய், அகத்திக்கீரை சொல். கருவாடு நண்டு சாப்பிடக்கூடாது. பாப்பாக்கு அகத்திக்கீரை பாவக்காய் இது சொன்னீங்க. இப்போ வந்து கருவாடு நண்டு. ஓகேவா? பாப்பாக்கும் கொடுக்க வேண்டாம்.
கருவாட்டு இல்லம்மா, அது சாப்பிடாதம்மா. அவ்வளவுதான். நான் 2 days பொறுத்து நான் நிஜமா பண்ண தனியா கூட வரேன். அவங்க வராங்களா மண்டே டியூஸ்டே சொல்லிருக்காங்க. சரிம்மா, அப்ப நான் அவங்க உங்களுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வந்துருங்க. போயிட்டு. ஆமா, நான் அவங்க கூட ஒரு அண்ணி வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு அதுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு அனுப்பிச்சு இல்ல அல்சர் இருக்கா, எனக்கு ஃபேட்டி லிவரும் இருக்கா, என்ன ஃபேட், அது மட்டன் இது சாப்பிடுறாங்கல்ல அதிகமா. அவங்க அது என்ன ஆகுதுன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாயிடும். அது போய் அங்க ஸ்டோர் ஆயிருக்கு. நான் சொன்னேன் அதை எடுத்துலாம், நீ ஒன்னும் பயப்படாத. அதான் நான் சொன்னேன், நீங்க வந்து மெடிசன் இங்கிலீஷ்க்கு போனீங்கன்னா லிவர் எல்லாம் வேஸ்ட். நீ அம்மா கிட்ட போ. அதான் 3 பேர் செகண்ட் கிரேட்னு போட்டிருக்கா. அனுப்புனா இன்னைக்கு காலையில தான். இல்ல நான் நேர்ல வந்து மருந்து இருக்கு, 3 மருந்து இருக்கு, வந்து வாங்கிக்கோன்னு சொன்னேன். அவ அண்ணி பெரியவளுக்கு சைனஸ் இருக்குதான் இப்போ இங்க எல்லாம் இதற்கு என்ன மாதிரி. அப்புறம் சொன்னேன், நீ அங்கேயே போ தாயரா, நீ தாயரா பேரு, நீ அங்கேயே போ. அவள் போர்வத்தியோ மருமக பொண்ணு, அவங்க 2 பேரும். எங்க அத்தை அவங்க அப்பாக்கு தங்கச்சி கன்வென்ட் ஆயிட்டாங்க. ஆமா. பாப்பா